மதிவாணன், இன்னைக்கு முதலமைச்சருடைய பேச்சும் அவர் பிரதமர் வர்றதுக்கு முன்னாடியே சொன்னார், இதெல்லாம் அட்ரஸ் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்குறாரு. இதில் வந்து பிரதமர் புள்ளி விவரங்களை கொடுக்குறார். தமிழ்நாட்டிற்கு நிதியாக நாங்கள் என்னெல்லாம் ஒதுக்கியிருக்கிறோம், 3 மடங்கு நிதியை கொடுத்துருக்குறோம் யூபி அரசாங்கத்தை விட அப்படின்னு சொல்கிறார். உங்கள் அனுமதியோட ஒரு வீடியோ போடலாமா? நீங்கள் வாதம் செய்கிறதுல சிறந்தவர் நான் நினச்சேன். உங்கள் வாதத்திலே அதை வெளிப்படுத்தலாமே. இல்லை, அதாவது மோடி அவர்கள் பேசின வீடியோ தான் அதுக்கு பதிலாக கொடுக்கலான்னு பார்த்தேன். சரி. ஏன்னா இந்த நாட்டுடைய பிரதமர் வந்து முதல்வராக இருக்கும்போது பேசின வீடியோ ஒன்று இருக்குது. சரி. அதாவது நான் உங்கள் மாமா வீட்டு காசு கேட்கல அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை பேச. அவர் ஹிந்தியில தானே பேசியிருப்பாரு. ஆமா, ஹிந்தியில பேசினார். அந்த ஹிந்தியோடய நான் தந்துடுறேன். ஹிந்திய போடுறதுனால நீங்களே அது என்ன பேசினார் சொன்னீங்கன்னா நம்ம அதை பத்தி விவாதிச்சோம். சரிங்களா? நிதியை பத்தி பேசும்போது குஜராத் முதல்வராக இருக்கும்போது ஒன்றிய அரசு கிட்ட போய் நிதி கேட்கிறாரு. நிதி குறைவா கொடுக்குறாங்கன்றதுக்காக ஒரு மேடையில் என்ன சொல்றாருன்னா, நான் ஒன்றும் உங்க மாமா வீட்டு காசை கேட்கல, நான் கட்டுற வரி பணத்தை தான் கட்டுறேன் அப்படின்னு கேட்டார். அப்படி கேட்ட மோடி அவர்கள் இன்னைக்கு பிரதமர் ஆனதுக்கு அப்புறம் மொத்த தரவுகளை எப்படி பொய்யா பேசுறாருன்றது எங்களுக்கு தெரியல. அவர் அதுதான் சொல்றேன். எப்படின்னா நிதி அதிகமா கொடுத்துட்டேன்னு அவர் சொல்றாரு. நான் என்ன கேட்கறேன்னா, 14 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவுடைய பட்ஜெட் எவ்வளோ, இன்னைக்கு இந்தியாவோட பட்ஜெட் எவ்வளோ? அன்னைக்கு இந்தியா ஃபுல்லா நீங்க ஒரு காலகட்டங்களில் 96ல இருந்து வாஜ்பாய் காலத்தில் நீங்க ஒரு விஷயத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா தெளிவாக ஒரு விஷயம் தெரியும். தமிழ்நாட்டுக்கு அதிகப்படியான ரயில்வே திட்டங்கள் கொண்டு வரப்பட்டுச்சு. அதே காலகட்டங்கள் தான் அதிகப்படியான சாலை கட்டமைப்பு கொண்டு வரப்பட்டது. இது வந்து நம்ம பார்த்த ஒரு விஷயம். அதை விட இன்னைக்கு அதிகமாக கொடுத்துட்டாங்கன்னு அவரால் நிரூபிக்க முடியுமா? இன்னைக்கு எத்தனை ரயில்வே மேம்பாலங்கள் கொடுத்துருக்கீங்க, எத்தனை ரயில்வே திட்டங்கள் கொடுத்துருக்கீங்க, எத்தனை சாலை போக்குவரத்து நீங்க கட்டமைச்சிருக்கீங்க தமிழ்நாட்டுக்கு, அதை நீங்க பிரிச்சு பேசணும். ரெண்டாவது சகோதரர் 7 மடங்கு அதிக நிதி கொடுக்கப்பட்டிருக்கிற ரயில்வே துறையில தமிழ்நாட்டுக்கு 7 மடங்கு அதிக நிதி அப்படிங்கிறாரு. 77 ரயில் நிலையங்கள் புத்துருவாக்கம் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு பட்டியல் அவர் கொடுக்குறார். நாங்கள் மத்திய அரசுலேருந்து என்னெல்லாம் செஞ்சுருக்கோம்னு பிரதமர் தன்னுடைய பேச்சில் சொல்கிறாரு. நான் அதுதான் தெளிவாக சொன்னேன். தமிழ்நாடுடைய பங்கு என்ன, இந்திய ஒன்றிய அரசுடைய பட்ஜெட் என்ன, அதோட கணக்கை சேர்த்து நீங்க பார்த்தே ஆகணும், வேற வழி கிடையாது. அதாவது வந்து நாட்டுடைய வளர்ச்சியே 7.24 தான். ஆனால் தமிழ்நாடுடைய வளர்ச்சி 10.15. நீங்க நேற்று அறிவிச்ச ஒரு விஷயத்தை பொறுத்து பார்த்தாலே 9.69% தமிழ்நாடுடைய வளர்ச்சி. அதே மாதிரி தமிழ்நாடுடைய பங்களிப்பு 10.15%. பணவீக்கம் இந்திய அரசாங்கத்துது 6.65. தமிழ்நாடுடைய பணவீக்க குறைவு வந்து 4.8. மக்கள் தொகையில நாம வந்து இந்திய ஒன்றிய அரசு கொடுக்கிறது 6.21. மொத்த உற்பத்தியில 10.15. நமக்கு அவங்க வழங்குறதுன்னு பார்த்தீங்கன்னா 4.79% தான் கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டு நிதியா கொடுத்தது 5.16 லட்சம் கோடி. திரும்ப நம்ம கொடுக்கறது 2.08 லட்சம் கோடி கொடுக்குறாங்க. உத்தரப்பிரதேசம் கொடுக்கறது 2.2 லட்சம் கோடி. திரும்ப அவங்களுக்கு கொடுக்கறது 9.04 லட்சம் கோடி கொடுக்குறாங்க. நாங்கள் கேட்கறது ஏதாவது ஒரு இடத்துல பாதிப்புன்னு வரும்போது இந்த நாட்டுடைய பிரதமராக இருந்துக்கிட்டு குஜராத்தில் மழை வெள்ளம் வந்தபோது ஓடி போய் பார்த்து 1000 கோடி கொடுத்தாங்க. உங்க நிதி இப்ப தமிழ்நாட்டுக்கான நிதி கொஞ்சம் விடுவிச்சிருக்காங்க தானே? இல்ல, தமிழ்நாடுக்கான நிதி இல்ல சார். அதாவது பேரிடர் மேலாண்மை சொல்றேன். பேரிடர் மேலாண்மையில மாநில அரசோட நிதியும் இருக்கும், ஒன்றிய அரசோட நிதியும் இருக்கும். அதுல இருந்து நீங்க கொடுத்தீங்களே தவிர 1000 கோடி கொடுத்த மாதிரி தனியா ஸ்பெஷல் பேக்கேஜ் என்ன கொடுத்தீங்க? சரி, இங்க மழை வெள்ளம் வந்தா கொடுக்க மாட்டீங்க, மும்மொழி கொள்கை ஏத்துக்கினா தான் நிதி கொடுக்குறேன்னு பேசுவீங்க. இதெல்லாம் எதுக்குமே பதில் சொல்லலையே. டீலிமிட்டேஷன் பத்தி பிரதமர் பேசவே இல்லையே, மும்மொழி கொள்கை பத்தி பிரதமர் பேசவே இல்லையே. டாக்டர் சுமன் சொல்றாருன்னா இப்ப டீலிமிட்டேஷன்ங்கிறது பிரச்சனையே இல்ல, சிக்கலே இல்ல, இப்போ ஏன் அதை பத்தி பேசணும் அப்படின்னு கேட்கிறாரு. சார், நீங்க விரும்பினாலும் விரும்பலினாலும் 2026 அது காலாவதி ஆயிடும் சார். 25 வருஷம் தானே சார் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. நீங்க ஆட்டோமேட்டிக்கா செஞ்சிருக்கணும் சார். 2021 முதல்ல சென்செக்ஸ் எடுக்கணும். நீங்க அதையே எடுக்கல. இப்ப 2026 காலாவதி ஆகுது சார். ஆட்டோமேட்டிக்கா காலாவதி. நீங்க விரும்பினாலும் அவங்களா இல்ல ஆயிடும். என்ன பண்ண போறீங்கன்னு பதில் சொல்லணும்ல பிரதமர். அப்புறம் பிரதமர் அதை வேணும்னு தானே தவிர்க்கிறாரு. அப்ப நீங்க பிரதமரை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கான வளர்ச்சி திட்டத்தை எந்த இடத்துலயும் அவர் பேசல. ஓகே, நீங்க மேடை இருக்குதுன்னு சொல்லிட்டு மேடைய ஒரு தப்பான தகவல் வந்து பரிமாறிட்டு போட்டீங்க. எங்களோட கேள்வி என்னன்னா, சம்பந்தமே அவர் என்ன சார் பேசுறாரு, கையெழுத்து எதுல போடுறாருன்னு பேசுறாரு. தமிழ்ல போட வேண்டியதானு கேக்குறாரு. நான் காட்டுறேன் சார் முதல்வர் எதுல கையெழுத்து போடுறாருன்ட்டு. அப்போ பொய் தானே சார் திரும்பவும் பேசுறாரு. அவர் மேயரா இருந்த காலத்துல திரும்ப சொல்ற முதலமைச்சர்னு பேர் சொல்ல, அமைச்சர்கள் இங்க இருந்து வரக்கூடிய கடிதங்கள் அப்படின்னு பொதுவா சொன்னாரு. அவர் யார் சார் லெட்டர் அனுப்புவாங்க? அப்போ முதலமைச்சர் நாங்க ஹெட்டுக்கே வந்து நிக்கிறோம். அப்போ கேட்டுக்கிற கேள்விக்கு என்ன, நீங்க என்ன சம்பந்தம் இல்லாம பேசுறீங்க இந்த நாட்டுடைய பிரதமர்? நீங்க ஒரு மேடையில முதல்வர் கேட்கிற எந்த கேள்விக்கும் பதில், திரும்ப சொல்ற எந்த கேள்விக்கும் பதில் சொல்ல அவர் வேற ஒரு ட்ராக்ல பேசிட்டு போறாரு. இல்ல, இப்ப மொழி பத்தி சொல்லும்போது நீங்க வந்து மருத்துவ கல்வியை தமிழ்ல சொல்லிக் கொடுங்க அப்படின்னு நான் கோரிக்கை வைக்கிறேங்கிறாரு.
சார் மருத்துவக் கல்லூரிக்கு ஆல்ரெடி தமிழில் வந்து புக்கு வெளியிட்டாச்சு. நான் புக்கையும் கூட தர தயாராக இருக்கிறேன். நாங்கள் ரொம்ப நாளாக கேட்டுன்னு இருக்கோம் சார். நீங்கள் தமிழ் மேலே பாசமாக உள்ளவர் தானே. நான் ஒரு வழக்கறிஞர் அடிப்படையில் கேட்குறேன். சென்னையில் வழக்காடு மொழியாக உயர்நீதிமன்றத்தில் தமிழை எத்தனை வருஷமாக கேட்டுன்னு இருக்கோம். கொடுத்தீங்களா? யார் கொடுக்கணும் அதுக்கு ஒப்புதல்? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அப்போ மேடையை நீங்க தப்பா பயன்படுத்துறீங்க. பிரதமர் பதவியில இருந்துகிட்டு தப்பான தகவலை சொல்றீங்க. நான் திரும்ப சொல்றேன். அதை பற்றி சூர்யாட்டி கேட்கலாம். இன்னொரு கேள்வி அவர் சுமத்து வச்சாரு. இப்போ நீட் விலக்கு பொறுத்த வரைக்கும் இன்னும் கூட்டணிங்கிறதெல்லாம் யாருமே சொல்லலை. ஆனால் அதிமுகவுக்கு ஒரு கண்டிஷனை முதலமைச்சர் போடுறாரு அப்படிங்கிறது அது வந்து கூட்டணிக்கான கால அளவுலாம் இன்னும் இருக்குது. அது ஒரு பொலிட்டிக்கலாக ஒரு நெருக்கடி ஏற்படுத்துறதை தவிர வேற என்ன இருக்க முடியுன்றாரு. இப்போ அதிமுகவுக்கு அப்படி ஒரு கண்டிஷனை போட வேண்டிய அவசியம் எங்கேருந்து வருது? அவங்க கூட்டணின்னு இன்னும் சொல்லவே இல்லையே சார். கூட்டணியே இல்லை சார். ஆனால் நாங்கள் 3 கார் மாறி போய் பிரதமரை பார்ப்போம், அமித்ஷாவை போய் பார்ப்போம் சார். வெளிச்சது அதிகாரப்பூர்வமா தானே சொல்றாங்க. வந்து போகும்போது சார் போகும்போது என்ன சார் சொல்லிட்டு போனாரு? நீங்க எதிர்க்கட்சி தலைவர் தானே, இந்த நாட்டுடைய உள்துறை அமைச்சர் தானே பார்க்க போறீங்க. ஏர்போர்ட்ல இறங்கின உடனே உங்களை என்ன கேள்வி கேட்டாங்க? நீங்க என்ன பதில் சொன்னீங்க? வெளியில வந்து பத்திரிகையாளர் வெளியில இட்டதுக்கு அப்புறம் நீங்க சொன்னீங்களே தவிர நீங்களா கூப்பிட்டு ஒரு பிரஸ் மீட் வைக்கல. முதல் ஒரு விஷயம். ரெண்டாவது, நீங்க இந்த நீட் பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் நான் திரும்பவும் சொல்றேன், உதயமின் திட்டம், உணவு பாதுகாப்பு மசோதா, நீட் மசோதா, இந்த 3 அம்மையார் இருக்கும்போது அது வந்துதா? யாரோட பீரியட் அது வந்தது? இந்த 3மே கேட்கிறேன். சரி, அப்ப இந்த 3க்கும் யார் பொறுப்பு? 2019 நாடாளுமன்றத்தில் நீட் ரத்துக்கு ரகசியம் இருக்குன்னு சொன்ன கட்சி நீங்க தானே கொண்டு வந்திருக்கணும்னு எதிர்கட்சியில கேட்கறாங்க. நீங்க அப்படி கொண்டு வர முடியல. ஆனா மீண்டும் இவங்களுக்கு ஒரு நெருக்கடியை உருவாக்குறீங்களா? அவர் டாக்டர் சுமந்து கேட்கிறார், நீட்டுக்கு ரகசியம் இருக்குன்னு சொன்னாங்களே 4 வருஷமா அதை ஏன் நடைமுறைப்படுத்த முடியலன்னு கேட்கிறார், தடை செய்ய முடியலன்னு கேட்கிறார். இல்ல, இப்போ நாங்க என்ன கேட்கிறோம்னா, நீட் மசோதா யாரோட காலத்துல நடைமுறைப்படுத்துறது முதல்ல பார்க்கணும். 2019 தேசிய மருத்துவ ஆணைய சட்டம் கொண்டு வரும்போது அதை ஆதரிச்சது யாரு? அதிமுக. அது 2019 யாரோட கூட்டணியில் இருந்தாங்க? அதிமுகவும் பாஜகவும் தான் கூட்டணியில் இருந்தாங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் செஞ்சது நீங்க. முதல் விஷயம், நாங்க வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய குரலுக்கு மதிப்பு இருக்கும், நாங்க நம்பி தான் மக்கள்கிட்ட அந்த வாக்குறுதியை கொடுத்தோம். ஆனா மோடியோ பிஜேபியோ யாரும் தமிழ்நாட்டு மக்களுக்கோ சட்டமன்றத்துக்கோ ஒரு இடத்துலயும் மதிப்பு கொடுக்கல. ஒண்ணு, நாங்க இன்னைக்கு மசோதா திரும்ப அனுப்பும் போது மருத்துவம் சொல்லும் போது அடுத்த நாளே நாங்க வந்து அதை அறிவிக்கிறோம். ஆனா எத்தனை மாச கணக்குல அதை கிடப்புல போட்டு வச்சிருந்தாங்க அதிமுக? வெளியில சொன்னாங்களா? அதை சொல்லவே இல்லை, மறைச்சுதான் வச்சிருக்காங்க. பேசுவோம். முதல் கட்ட கருத்து எடுத்துக்கிறேன். சூர்யா, ஒரே ஒரு சொல்லுங்க. எஸ், இல்ல உங்க ஆடியோ ஹலோ கேக்குதா? இப்ப கிளியரா இருக்கு. இல்ல தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுகிறது, நிதி ஒதுக்கப்படுவதில்லைன்னு சொல்றது வந்து ஒரு ஓவர் பீரியட் ஆஃப் டைம் மல்டிபிள் ஏரியாஸை எடுத்து, இப்போ ஒரு உதாரணத்துக்கு 11 மருத்துவக் கல்லூரிகள் தமிழ்நாட்டுக்கு கொடுக்குறாங்க. ஏதாவது ஒரு மாநிலம் போய் எங்கள் மாநிலம் வஞ்சிக்கப்படுகிறது, எங்களுக்கு ஒரே ஒரு மருத்துவக் கல்லூரி தான் ஒதுக்கி இருக்காங்க. பெரிய பெரிய மாநிலங்களுக்கு எல்லாம் 2 தான் கொடுத்தாங்க அந்த டைம்ல. தமிழ்நாட்டுக்கு 11 கொடுத்தாங்க. அதே மாதிரி உதாரணத்திற்கு இப்ப ரயில்வே திட்டங்கள்ல ரயில்வே அமைச்சர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்டே கொடுத்திருக்காரு. கிட்டத்தட்ட 10 ஆண்டு காலத்துல 1300 கிலோமீட்டர் புது டிராக் போட்டிருக்கோம் தமிழ்நாட்டுல. 2300 கிலோமீட்டர் எலக்ட்ரிபிகேஷன் பண்ணி இருக்கிறோம். கிட்டத்தட்ட 94% டிராக்ஸ் இல்ல எல்லா இடத்தையும் பார்த்துக்கிட்டு தான் நம்ம சொல்லணுமே தவிர ஒரு திட்டத்துல அவங்க ஒதுக்கல. பொதுவா அப்படி ஒரு குற்றச்சாட்டை வைக்க கூடாது. ஓகே, அது இல்ல. அப்போ நீங்க எல்லாத்தையும் எடுத்துக்கங்க, சுகாதாரத்துறை எடுத்துக்கங்க, மின்சாரத்துறை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஃபைன் பேசலாம் சொல்லுங்க வஞ்சிக்கிறாங்கன்னு. ரைட், வரேன் சூர்யா. இப்போ நீங்க வந்து இன்னைக்கு முன்னாள் மத்திய அமைச்சர் சிதம்பரமும் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. இப்படி பார்க்கவே முடியாது, இந்த மெட்ரிக்ஸ்ல நீங்க இதை ஒப்பிடவே முடியாது. ஏன்னா பட்ஜெட் சைஸ், ஜிடிபி எல்லாத்தையும் நீங்க கணக்கில் எடுத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் கூட்டிக்கிட்டு தான் இருக்கும், ஒதுக்கீடுங்கிறது குறைய முடியாது அப்படின்றாரு. அப்ப பிரதமர் சொல்றதுங்கிறது வந்து ரியாலிட்டியோட இருக்கான்னு கேள்விகளை 2 பேரும் வச்சிருக்காங்க. ஆர்கே வச்சிருக்காரு, திரு மதிவாணனும் வச்சிருக்காரு.